தேசுடைமையாக்கப்பட்ட வங்கிகள் நாட்டு மக்களுக்காக தேசுடைமையாக்கப்பட்டது. ஏழை மக்களுக்காக, எளிய மக்களுக்காக, விவசாயிகளுக்காக, தொழிலாளர் நலன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக வங்கிகள் தேசுடைமையாக்கப்பட்டது. தேசுடைமையாக்கப்பட்ட வங்கிகளிலிருந்து கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு பல ஆயிரம் கோடி கடனை கொடுத்துவிட்டு அந்த கடனை திரும்ப வசூலிக்கவில்லை, வட்டியும் வசூலிக்கவில்லை. அவையெல்லாம் வராக்கடன் பட்டியலிலே போட்டு அவைகள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படுகிறது. அதே நேரத்தில் மாணவர்கள் பெற்ற கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கை நிராகரிக்கப்படுகிறது. சாமானிய மக்கள் எளிய முறையில் கடன் பெற முடியவில்லை. ஆனால் கார்ப்பரேட் நிறுவனங்கள் எளிய முறையில் கடனையும் பெற முடிகிறது. அப்படி பெற்ற கடனை, கோடிக்கணக்கான ரூபாய் கடனை திருப்பிச் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்கிற நிலையைத்தான் ஒன்றிய அரசாங்கம் மேற்கொண்டிருக்கிறது. கடந்த 10 ஆண்டு காலத்தில் சாதாரண மக்களுக்கு எந்த நன்மைகளையும் செய்யாமல் அவர்கள் மீது வரி மேல் வரி போடுகிறது. குழந்தைகள் பயன்படுத்துகிற நோட்புக், பென்சில், அளிக்கும் ரப்பர் இவைகளுக்கெல்லாம் வரி போடப்படுகிறது. சாமானிய மக்கள் பயன்படுத்துகிற அலுமினிய பாத்திரத்திற்கு வரி போடப்படுகிறது. கூட்டுகிற வாரிகளுக்கு கூட வரி போடப்படுகிறது. ஆனால் அதே நேரத்தில் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு 5% வரி சலுகை செய்யப்படுகிறது. இதுதான் மோடி ஆட்சியினுடைய கடந்த 10 ஆண்டு கால சாதனை. ஆக கொடுத்த வாக்குறுதி எதையும் நிறைவேற்றாத மோடி அரசாங்கம் மதத்தை பயன்படுத்தி, மக்களுக்கு இருக்கிற மதத்தின் மீது இருக்கிற நம்பிக்கை, கடவுளின் மீது இருக்கிற நம்பிக்கையை பயன்படுத்தி மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்தி வாக்குகளை பெறுவதற்குள்ள முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். கடவுளை காரணம் காட்டி வாக்குகளை பெறுவதற்குள்ள முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். இதன் மூலமாக 3ஆம் முறையாக ஆட்சிக்கு வந்துவிடலாம் என கனவுகளை காண்கிறார்கள். தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் இருக்கிறது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் திமுக அரசாங்கம் இருக்கிறது. ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்திற்கு எதிராக ஆளுநர் ரவியை கொண்டு போட்டி அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இங்கே தமிழ்நாட்டில் பாஜக ஆளாத பிற மாநிலங்களில், கேரளா போன்ற மாநிலங்களில் ஆளுநர்களை பயன்படுத்தி போட்டி அரசாங்கம் நடத்தப்படுகிறது. அப்பட்டமான ஒரு ஜனநாயக மீறலை மேற்கொண்டு வருகிறது. அதேபோல தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்கீடு செய்வதில் தமிழ்நாடு மிக அதிகபட்சமாக ஜிஎஸ்டி வரி மூலம் வரி கட்டுகிறது. ஆனால் நிதி ஒதுக்குவதில் பாரபட்சம் காட்டுகிறது. இங்கே இயற்கை சீற்றத்தால் சென்னை உட்பட சென்னையை சுற்றியிருக்கிற மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் பாதிக்கப்பட்ட பொழுது நிவாரணம் வேண்டாம், ஒன்றிய அரசாங்கம் பேரிடர் நிதி வழங்க வேண்டும் என்று பல கோரிக்கைகள் வைக்கப்பட்டது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நேரடியாக வந்தார், ஹெலிகாப்டரை சுற்றி பார்த்தார். நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் தென் மாவட்டங்களில் வந்து சுற்றி பார்த்தார். ஒன்றிய அரசாங்கத்தால் அனுப்பி வைக்கப்பட்ட உயர்மட்ட குழு தமிழ்நாட்டிற்கு வந்து பார்வையிட்டது. முதலமைச்சரை சந்தித்து விவரங்களை எல்லாம் கேட்டறிந்தது. முதலமைச்சர் நேரடியாக பிரதமரை சந்தித்து இரவு 10:30 மணிக்கு சந்தித்து கோரிக்கை விண்ணப்பம் கொடுத்தார். அது மட்டுமல்லாமல் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் DR பாலு தலைமையில் எங்கள் கட்சியைச் சேர்ந்த தோழர் சுப்பராயன் உட்பட, திருமாவளவன் உட்பட காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 8 பேர் சேர்ந்து உள்துறை அமைச்சரை சந்தித்து 37,000 கோடி ரூபாய் தமிழ்நாட்டிற்கு இயற்கை பேரிடர் நிவாரண நிதி வேண்டும் என கோரிக்கை வைத்தார்கள். கொடுப்பதாக சொன்னார்கள். இன்று வரையில் ஒரு பைசா கூட வழங்கவில்லை. அப்ப தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்க வேண்டாம், அவர்கள் துன்பத்திற்கும் துயரத்திற்கும் ஆளாக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசாங்கம் விரும்புகிறது. சென்னையில் 2வது மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பிரதமர் இங்கு வந்து பேசுகிற பொழுது நாங்கள் தான் இதை செயல்படுத்துகிறோம் என ஒரு பொய்யான செய்தியை பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார். 2வது மெட்ரோ ரயில் திட்டத்தை அதிமுக ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்டது. தொடக்கி வைத்தவர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. அதற்கு செலவாகிற மொத்த தொகையில் 50% ஒன்றிய அரசாங்கம் கொடுக்க வேண்டும், மீதம் இருக்கிற 50% மாநில அரசு போட்டு அந்த பணியை நிறைவேற்ற வேண்டும். இதுவரையில் ஒரு பைசா கூட கொடுக்கவில்லை, ஒத்த ரூபாய் கூட கொடுக்கவில்லை. ஆனால் நாங்கள் தான் செயல்படுத்துகிறோம் என்று அப்பட்டமாக சென்னையில் இருக்கிற பொதுக்கூட்டத்தில் பிரதமர் பேசுகிறார். இதுவரையில் இருந்த பிரதமர்களிலேயே எந்த பிரதமரும் இப்படி விமர்சனத்திற்கு ஆளானது கிடையாது. பொய் பேசுகிற பிரதமர் என்கிற அடைமொழியை பிரதமர் நரேந்திர மோடி பெற்றிருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.